ஹைடா சப்பிக் பர்த்டே ஒன்ஷா தான். ஹாப்பி பர்த்டே பானுப்பிரியா. நேற்று சொல்லியிருந்தீங்க, பட் நேற்று ஒரு பர்சனல் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம். ஸோ போட முடியல. ஐம் சாரி. பட் இது லேட் விஷ் தான். ஐம் சாரி. ஹாப்பி பர்த்டே. ஓகே. இது ஒன் ஷாட்டில் ஒரு 3 ஷாட்டாக போட்டுறேன். ஆல்ரெடி நிறைய போயிட்டுருக்கு. ஏகப்பட்டதை வர ஸ்டார்ட் பண்ணி அப்படி வச்சிடுறேன். எல்லோரும் கேட்கறது தான் நான் போடுறேன். எனக்கு மட்டும் டைம் இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 3 வீடியோ கூட நான் போடுவேன். எனக்கு டைமே சுத்தமாக இல்லை. மேபி நெக்ஸ்ட் மந்த் நான் ஃப்ரீயாக ஆகலாம். தெரியல. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் 2 வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஐயோ, ஃபேக் ஹோப் கொடுக்க முடியாதா? பட் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் எதுக்கும் இன்ட்ரோ வேண்டாம். நீங்கள் தான் ஒரு டிஷ் அதை சமைச்சிட்டா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை உங்கள் கையிலே நீங்களே குக் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதா. பட் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபாலோ கிடையாதா, லைக் அண்ட் கமெண்ட் எதுவுமே கிடையாதா. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. இது 2 பேர் 3 பேர் அப்படி பார்த்தாலுமே எதுலேயுமே லைக் அண்ட் கமெண்ட் இருக்காது. உங்கள்கிட்ட ஒரு ஃபாலோ அது ஒன்று கூட இருக்காதா. ஆனால் உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. உங்களுக்கு பிடிச்சது அதை போஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். போஸ்ட் பண்ணிட்டீங்க. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, நான் குக் பண்ணலை, சாப்பிட்டு பாரு. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கிறா. ஏய், செம்மையாக இருக்குடி. ரெனி, உனக்கு பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லை, பிளேட்டிங் கூட அழகாக பண்ணியிருக்க. தேங்க்ஸ். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஏண்டி, நான் என் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சரி விட, நான் போஸ்ட் பண்ணிட்டேன். சரி, அந்த ஸ்பூனை கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெனி உங்ககிட்ட இருந்த அந்த ஸ்பூனை வாங்கி அந்த ஸ்பூனை பாதி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஆனாலும் அந்த ஸ்பூனை அது மேலேயே வச்சு அவள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அவள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அத்தனை லைக்கு, அத்தனை கமெண்ட்டு. இத்தனைக்கும் நீங்கள் பிளேட்னிங்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கலைஞ்சு போயிருக்கும். ஆனாலும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாப்அப் சவுண்டு அது கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதே ஃபோட்டோ தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தியா எப்படி இருக்கணும்டி. இங்கே பாரு ஒருத்தங்க எப்படி போஸ்ட் பண்ணியிருக்கான், கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படியே சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறா. அவன் ஒளிஞ்சு எழுதிருக்கான். இவனுக்கு இதே வேலை, எது போஸ்ட் பண்ணாலும் பின்னாடி வந்து கழுவி ஊத்துறானோ அப்படிதான் தெரியும். இங்கே பாரு, நான் குக் பண்ணன்னு நினச்சிட்ருக்கான். சுரணியே இல்லடி. எத்தனை வாட்டி திட்டியிருக்கேன் தெரியுமா இவனெல்லாம். அப்படியே சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் ஓகே தான். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இங்கே பாரு காட்டுறா. பிகாஸ் அவள் அழகாக இருப்பா, ரொம்ப அழகாக இருப்பா. அவளுக்கு ஃபேன் ஃபாலோ அதிகம். பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தர் கூட கிடையாதா. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஜப்பியா அப்படி இருப்பீங்க. அவ்வளோவா யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ரெனி மட்டும் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா. அவள் மட்டும் தான் உங்ககிட்ட பேசுவா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக அங்கேருந்து போயிட அவள் நீங்கள் குக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறா. இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்தளவுக்கு யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் சப்பியாக இருப்பீங்க. நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி இருக்கிறதுனால. யார்கிட்டையும் அவ்வளோவா நீங்கள் பேசக்கூட மாட்டீங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ், இப்போது நீங்கள் ஒர்க் போகிறீங்க. இங்கே கூட கேட்டு உங்களுக்கு பழகிடுச்சா, அதை தட்டி விட்டுட்டு நீங்கள் அமைதியாக போயிடுவீங்க. இப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப நார்மலாக அப்படி போகுதா. எப்பவும் போல் பிடிஎஸில் தான் இருக்கான்.
அவன் லைஃப் ரொம்ப நார்மலாக அப்படி போதோ ஹாப்பியாக இருக்கான். அவன் இப்போது லீவில் இருக்கான். ஒரு கான்சர்ட் முடித்து வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ லீவில் இருக்கான். அவனுக்கு பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். வர வரைக்கும் ஒரு ½ hour அந்த ஃபுட்டும் வருது. ஸோ பிரித்து வச்சதை சாப்பிட்றான். என்னமோ தெரியல, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கான். அவனுக்கு பிடிக்கல. ஸோ நம்மளே குக் பண்ணா என்ன அப்படி சொல்லிவிட்டு அவன் மொபைல் ஆன் பண்ணி அந்த டிஷ்ஷை என்டர் பண்ணி எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது டாப்பில் இருக்க ரெனி மார்னிங் போஸ்ட் பண்ணியிருப்பா இல்லையா? ஸோ அதை தான் நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க அந்த டிஷ்ஷை போட்டு. பட் நீங்கள் குக் பண்ண ஃபோட்டோ அவள் போட்டிருப்பா இல்லையா? அது டாப்பில் இருக்க வி சர்ச் பண்ணா அவனுக்கு முதல் ரெனி அதை இது பண்ணியிருப்பா இல்லையா? ஸோ அவள் ஐடியிலேருந்து தான் போதும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்க்கும்போது மெல்ட்டிங்காக இருக்கே, இதை எப்படி குக் பண்ணியிருப்பாங்க அப்படி அவன் உள்ளே போய் பார்க்குறான். அவள் தான் டீட்டெயிலாக எதுவும் போட்டிருக்க மாட்டான். என்ன இது எதுவுமே காணும், மொட்டையும் ஒரே ஒரு ஃபோட்டோ. அப்படி அதை பார்த்துட்டு இருக்கும்போது சஜஷனா நீங்கள் போட்டிங்க இல்லையா, அது ஓப்பன் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் டீட்டெயிலாக போட்டு வச்சுருக்கீங்க, இதில் டீட்டெயிலாக இருக்கு. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் அதை குக் பண்ணுறான். நல்லா இருக்கு. ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைக்கிறான். டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர். இதுதான் எதுவும் மிஸ் ஆன மாதிரி இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பவுலோடு கொண்டு வந்து டேபிளில் வச்சு தின்னுட்ருக்கான். வயிறு ஃபில் ஆகிடுச்சா, திருப்தியாக இருக்கா. இதுலேருந்து தானே பார்த்தோம். சரி ஓகே, ஒரு தேங்க்ஸ் ஒன்று போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு அவன் தேங்க்ஸ் அப்படி டைப் பண்ணிவிட்டு போடலாமா வேண்டாமா, ஓகே இது நம்ம பர்சனல் ஐடி தானே, யாருக்கும் தெரியாதா அப்படி சொல்லிட்டு மொட்டையாக தேங்க்ஸ் மட்டும் போடுறான். நீங்கள் அதை அப்போ பார்க்கல, வீமே அதை கண்டுக்கல. சாப்பிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டா அவன் வீட்டில் இருக்கா இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா. நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் உங்கள் மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா மார்னிங் போட்டு டிஷ்ஷுக்கு யாரோ தேங்க்ஸ்ன்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸா? யார் இது மொட்டையாக தேங்க்ஸ்ன்னு அனுப்பியிருப்பா? நம்மளுக்கு இது வரைக்கும் இது மாதிரிலாம் கமெண்ட்லாம் வந்தது கிடையாதுல்ல. வேறு யாருக்காவது நம்மளுக்கு அனுப்பிட்டாங்களா? ஓ இதே போல் ரெனி போட்டிருந்தால. இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அகெயின் வீக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட அவனுக்கு ரிட்டன் கமெண்ட் பண்ண வி இங்கே மொபைல் நோட்டிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு கமெண்ட் வர, இல்லை நீங்கள் போட்டிருந்த டிஷ்ஷை நான் வீட்டில் குக் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததா. அதான் நீங்கள் டீட்டெயிலாக போட்டிருந்தீங்க, அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சதில் செம்மையாக வந்தது. நான் இன்றைக்கி நிறைய சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்படி ஒரு டெக்ஸ்ட் வர உங்களுக்கு இதுவோ பரிசு மேலே அடித்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கா இந்த கமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. இது வரைக்கும் யாரும் நீங்கள் போஸ்ட் பண்ணது எதுக்குமே லைக் போட்டதில் கமெண்ட் பண்ணதில்ல. இது வந்திருக்கு அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருக்கு. வி அதுக்கு லைக்லாம் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் தேங்க்ஸ் 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 நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், நான் அதை உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். பிகாஸ் என்னோடய டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்கள, அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் ரிட்டன் கமெண்ட் பண்ணுறீங்க. வீக்கே இது பிடிச்சிருக்கு. ஸோ அதை படித்து பார்த்துட்டு உங்கள் ஐடிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் செக் பண்ணுறான். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு குட்டியாக செடி ஒன்று வளர்த்துருப்பீங்க. ஸோ அதை ஒன் டே ஒன்றா டெய்லி அது எப்படி குட்டியாக இருந்து பெருசாச்சோ அது வரைக்கும் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து கியூட்டுன்னு அனுப்பியிருக்கான். அகைன் இது மெசேஜை அதே ஐடியில் இருந்து சிரிக்கிறீங்க. அந்த இதுவுக்கு லைக் வேறு பண்ணி வச்சுருக்கான். அகைன் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறான். அதில் வேறு ஏதோ டிஷ்ஷு அதை போட்டு வச்சுருக்கீங்க. அது கீழே கண்டிப்பாக இது நான் நாளைக்கு மார்னிங் பண்ணுவேன், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அப்படி போட்டு வச்சுருக்கான். லைட்டாக சிரிக்கிறீங்க. நைட்டு வீட்டில் படுத்துட்டு மொபைல் எடுத்து கையில் வச்சுட்டு வேறு ஏதாவது பார்ப்பாங்களா? நம்மளுக்கு
கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் மொபைலை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கீழே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி உங்கள் காலை பிடிக்கூர் மாதிரி எதுவும் பண்ணி நெயில் பாலிஷ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கீங்க. அவன் அந்த காலில் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி அனுப்பியிருக்கான். சிரிப்பாக வருது உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் பேரை ஃபோட்டோ எடுத்து, இந்த ஹோட்டல் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்ததா, அதோட இப்போ தான் நான் வந்து இங்கே சாப்பிட்றேன் அப்படி அவன் சரி நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவன் அப்போவே வண்டி எடுக்கிறான் அங்கே போய் சாப்பிட எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட அங்கே போகிறான். அந்த ஹோட்டல் க்ளோஸ் ஆகிருக்கு. பிகாஸ் மிட் நைட்டா அங்கே நின்றுட்டே அந்த ஹோட்டலை ஃபோட்டோ எடுத்த அவனோட ஐடியில் போஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ கீழே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, இந்த ஹோட்டலுக்கு நான் இன்றைக்கி வந்தேன், பட் என்னன்னு தெரியல க்ளோஸ் ஆகிருக்கு, எப்போ இது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் போட்டிருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க, என்னது ரிப்ளை இல்லை, ஹலோ தூங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அகெயின் அனுப்ப ரிப்ளை இல்லை. சரி ஓகே தூங்கிட்டாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் நீங்கள் எழுந்து கமெண்ட் பார்க்குறீங்க, யாரோ நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா நேற்றுலாம், இன்றைக்கி ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணால் நீங்கள் போன ஹோட்டல் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே கமெண்ட் இருக்கு. ஐயோ நைட்டு போயிருக்காரா, டைமிங் மார்னிங் 9:30 நைட்டு 9:30 வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். அப்படி நீங்கள் ரிட்டன் கமெண்ட் பண்ணிவிட்டு அவன் ஐடிக்குள்ளே போகிறீங்க. அவன் இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் பண்ணது கிடையாதா, உனக்கு ஃபாலோவர்ஸும் எதுவும் கிடையாது. பிகாஸ் அது பர்சனல் ஐடி. அவன் அதை ஓப்பன் பண்ணி ஒரு 10 days அப்படி தான் இருக்கும். அதில் அவன் ஃபோட்டோ கூட கிடையாதா, ஃபாலோவர்ஸும் அதிகமாக கிடையாது, யாரையும் அவன் ஃபாலோ பண்ணல, பட் உங்களை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கான். அதை நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கானே என்னன்னு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் சொன்ன மாதிரி அவன் அந்த ஹோட்டலுக்கு நைட்டு போயிருக்கான். ஷாக்காக இருக்க, ஏன்னா நைட்டு ஹோட்டலுக்கு போய் ரிட்டர்ன் வந்திருக்கானா, அதுவும் நம்ம சொன்னதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோ கீழே போயிட்டு நீங்கள் நைட்டு போய் செக் பண்ணீங்களா, அப்படி நீங்கள் மெசேஜ் பண்ண அங்கேருந்து ரிப்ளை கிடையாது. அவன் நைட்டெல்லாம் தூங்காமல் ஏர்லி மார்னிங் தூங்கியிருப்பான். ஸோ உங்களுக்கு ரிப்ளை இல்லை, என்னாச்சு ஏன் ரிப்ளை பண்ணலை, ஓவராக ரியாக்ட் பண்ணுறோமோ, ஓகே இது வரைக்கும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணாங்களே ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபாலோ பார்க்குறீங்க. ஒரே ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம வி மட்டும்தான். நீங்கள் வியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஒர்க்குக்கு போயிட்டா. வி ஆஃப்டர்நூன் எழுதுக்கிறான், பசிக்குதா, அவங்க எதுவும் போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இப்போ அதை குக் பண்ணுவோம், அந்த ஹோட்டல் எப்போ தான் நம்ம போகும்போது திறந்துருக்குமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே மொபைல் ஓப்பன் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு ஓகே இந்த டிஷ் குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு அவன் குக் பண்ணி சாப்பிட இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கா, நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கீழே போயிட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறான். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க பார்க்கல. அப்புறம் டைமிங் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஹோட்டல் டைமிங்கு, ஸோ இன்றைக்கி நைட் அங்கே தான் போய் சாப்பிட்ணும் அப்படியே சொல்லிவிட்டு டைமிங்கோட இயர்லியாகவே ஒரு 6:30 ஒரு 7:30 அப்படி இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு ஹூடி மாஸ்க்கு எல்லாத்தையும் வேர் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அங்கேருந்து போகிறான். ரொம்ப அந்தளவுக்கு ஆளெல்லாம் யாரும் கிடையாதா, ரொம்ப பழமையான ஓல்டு ஹோட்டலுக்குள்ளே அதுக்குள்ளே போகிறான், யாரும் அவ்வளவா இல்லை. ஏன்னா இந்த ஹோட்டல் ரொம்ப பழசாக இருக்கே, நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, மாறி வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் உட்காடுறான். வெயிட் ரூம் வேணும், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த டிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதை கேட்குறான். ஒரு 5 minutes கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவனும் அதை ஒரு டவுட்டாக எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு மாதிரி அவனுக்கும் அந்த ஃபுட் ரொம்ப ஃபேவரட் ஆகுது. அவன் அந்த ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்ச உடனே ஃபேஸ்லாம் அவ்வளோ பிரைட் ஆகுது, அவ்வளோ டேஸ்ட்டு. அவன் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெளியே வந்து காருக்குள்ளே உட்காந்த ஃபோட்டோவை
போஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலுக்கு நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போஸ்ட் போட உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வருதோ. இப்போ தான் ஒர்க்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க, வந்துருச்சு. என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்குள்ளே போய் பார்த்தா ஹோட்டலுக்கு போய் வந்திருக்கான். உண்மையாகவே அங்கே போயிட்டு வந்தாங்களா? நம்ம சொன்னோம் தான் போனாங்களா என்ன? இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காதா. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கில் போயிட்டு சாப்பிட்டு வந்தீங்களா, அந்த டிஷ் எப்படி இருந்தது அப்படி நீங்கள் கேட்க ரிட்டன் கமெண்ட் அடுத்த செகண்ட் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி உங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்படி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேரா வன். உங்கள் பேர் என்கிட்ட எங்க சொல்லலாமா? நோ. என் பேர் வி. வி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. நீங்கள் பொண்ணா? வயன் அப்படின்னு வரும்போது பொண்ணு தானே? ஆமாம் ஆமாம், சாரி. இட்ஸ் ஓகே, எதுக்கு சாரிலாம். ஆமாம், அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அந்த டிஷ் உண்மையாகவே நல்லா இருந்ததா இல்லை நான் சொன்னதுனால? இல்லை இல்லை இல்லை, உண்மையாகவே நல்லா தான் இருந்ததா. ஓகே, அப்புறம் வயன் சொல்லுங்கள். நீங்கள் போட்டு வச்ச டிஷ் எல்லாம் டீலி ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, நீங்கள் குக் பண்ணதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஷோர். ஆமாம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நானா? அப்படி சொல்லிவிட்டு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க சொல்கிறீங்க. ரிட்டன் வியை கேட்டா வி அவன் சிங்கராக இருப்பான் இல்லையா, ஸோ அதை சொல்லாமல் சின்னதாக ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படியே உங்களுக்குள்ளே அந்த டாக் அன்றைக்கி நைட்டு அது கொஞ்சம் லென்த்தாகவே போதும். 2 பேருமே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இயர்லி மார்னிங் அப்படி தான் தூங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெனி வந்து எழுப்புறா. ஏய் இவன் எழுதுறடி அப்படி எழுப்ப அடிச்சு பிடிச்சிட்டு நீங்கள் எழுந்து உட்காருங்க. என்ன பார்த்தியா, 8 o'clock ஆகிடுச்சு, 9 o'clockலாம் ஆஃபீஸ் போகணும், வரலையா நீ? அப்படி பார்க்க ஐயோ டைம் ஆகிடுச்சா, 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. பட் அவன் எப்பயும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டா. நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வெளில வரத்துக்குள்ளே மூச்சு வாங்குது. கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க இல்லையா, அவங்களால ஓடக்கூட முடியாதா, ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க, முடியல. பட் அவள் போயிட்டா, குடுன்னு ஓடி போயிட்டா. டாக்ஸி ஒன்று பிடிச்சி ஏறி நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் போய் இறங்குறீங்க. மேனேஜர் உங்களை கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். அதுவும் எப்படி உங்கள் பாடியை வச்சு. எதுக்கு வயன் இவ்வளோ லேட் ஆகுதா? இல்லை சார், நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிட்டா. சாரி, லேட்டாக எழுதுக்கிட்டியா? நைட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், தட்டு தின்னு அப்படி தான் ஆகும். இப்படி அவள் பேசிகிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா. எல்லோரும் முன்னாடி வச்சு திட்டான். சரி, உங்களுக்கு எப்போவுமே நடக்கிறது தான், கண்டுக்கல, உள்ளே வந்துட்டீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் ரொம்ப நார்மலாக அப்படி போதும். உங்களுக்கு எல்லாமே ஒரு டார்க் சைட் அப்படி இருந்தால் வி அனுப்புகிற கமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு, அவள் அனுப்புகிற கமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மோட்டிவேஷன். டவுனாக இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவன் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். வயன் இருக்கீங்களா, என்னாச்சு, மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இங்கே வாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க, இங்கே வாங்க அப்படி சொல்கிறான். நீங்கள் அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் வயன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லி கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அந்த டெக்ஸ்டில் நீங்கள் பார்க்கவே இல்லை, பிகாஸ் கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளமே ஆகிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே கிடையாதா? வி கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்றான். அந்த காலை பார்த்துட்டு கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டீங்க. ஏன்னா அவர் கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைன்னா பேசலன்னா விட மாட்டார் அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் டெக்ஸ்ட் பண்ணுறான். என்னாச்சா, ஏன் கமெண்ட் பார்க்க மாட்டேன்றீங்க? நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லை என் மேலே தான் ஒரு சின்ன தப்பு இருக்குது, நான் அப்படி பண்ணி இருக்கக்கூடாதோ. சரி, என்ன பண்ணீங்க? இல்லை, கோடிங்கை மாற்றி சென்ட் பண்ணிட்டேன், ஸோ என் தப்பு தான். சரி, ஒர்க்கில் இதில் தான் நார்மல் தானே, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க, இதில் ஏன் இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் விட மேனேஜர் என்னை திட்டான். ஓகே, ஒர்க்னால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
அது வேண்டாம் விடுங்க. நீங்கள் பேசுனீங்களே எனக்கு இதுவே போதும். அப்படி நீங்கள் நார்மலாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் டேஸ் இப்படியே தான் போதும். உங்களுக்குள்ள இந்த ஃபாலோவர்ஸ் அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதையும் தாண்டி 2 பேருக்குள்ள அந்த லவ், அந்த பாண்ட் அது வர ஆரம்பிக்குது. பிகாஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசலனாலும் வைத்தியம் முடித்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக 2 பேரும் இப்போ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவான். அப்படி நீங்கள் ஏடோ கூடமா எதனா பண்ணி வச்சுட்டா அவகிட்ட சொல்லவே தயங்குவீங்க. இப்படியே 2 பேரும் பார்த்துக்காமலே லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்பயும் நீங்கள் ஒர்க் முடிஞ்ச வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. நைட்டுக்கு சாப்பிட எதுவும் இல்லைல்ல? ஓகே, ஏதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு ஸ்டோருக்கு போகிறீங்க. வீக்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. இது கேட்ட உடனே உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். சிரிச்சுட்டே போய் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. தான் ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். முடிஞ்சிருச்சு. எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நைட்டு வேறு சாப்பிட எதுவும் இல்லையா? ஸோ ரெனி நானும் சாப்பிட்ணும். ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போய் சாப்பிட்ருவான். பட் எனக்கு வெளியே சாப்பிட்ட பிடிக்காதுன்னு. ஸோ வீட்டிலுக்கு தான் குக் பண்ணணும். ஸோ தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நீங்கள் சொல்ல அவனும் நானும் குக் பண்ண தான் திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். வெளியே சாப்பிடவே பிடிக்கல. நீங்கள் சொன்னதெல்லாம் சாப்பிட்டு எப்போவுமே வீட்டில் சாப்பிடணுன்னு தோணுதா அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறான். 2 பேரும் இப்போது ஆப்போசிட்டில் இருக்கீங்க. 2 பேருமே பார்த்துக்கவே இல்லை. உங்கள் 2 பேருக்கானும் அந்த ஃபோனில் தான் இருக்கு. டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே நீங்கள் 2 பேரும் கிராஸ் ஆகுறீங்க. 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை. ஸோ அவன் திங்ஸ் வாங்கிட்டு அப்போவே கிளம்பிட்டான். நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகுதா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போகிறீங்க. வீட்டில் போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்றீங்க. இப்படி டேஸ் போகுது. ஒரு 2 டேஸ் நைட்டு குடிச்சிருக்கான். ஹாய் உங்களுக்கு அனுப்ப. என்ன பண்ணுறீங்க? 8 o'clockலேருந்து வெயிட் பண்ணேன் உங்கள் மெசேஜுக்கு. சாரி, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஹாப்பியாக இருந்தீங்க போல்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி. அப்படி அவன் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பேச உன் வாய்ஸு கேட்கணும். கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறியா? அப்படி கேட்க கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டுங்க. என்னாச்சா இருக்கீங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. உங்களை தான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிவிட்டு ஹாய் வயன், இதுதான் என்னோடய வாய்ஸ். ப்ளீஸ் உங்கள் வாய்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்களேன், கேட்கணும் போல் இருக்குது. அப்படி அனுப்பியிருக்கான். வாய்ஸ் டெக்ஸ்ட் பார்த்த உடனே ஓப்பன் பண்ணுறீங்க. அவனோட டீப் வாய்ஸ் உங்களை என்னமோ பண்ணிடுச்சு. அதை கேட்குறீங்க. உங்கள் வாய்ஸை கேட்டிருக்கான். ஸோ ஓகே வாய்ஸ் தானே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஹாய் இதுதான் என்னோடய வாய்ஸ் அப்படி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண ஓப்பன் பண்ணி கேட்டுட்ருக்கான். உங்கள் வாய்ஸ் அப்படி இருக்கு. ரிப்பீட்டடாக அவங்க வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கான். ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி அப்படி இருக்குது. கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறான். அந்த நைட்டு அப்படியே போதும். மார்னிங் எழுந்துக்கிறீங்க. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணணும் தோண மாட்டேங்குது. பிகாஸ் உங்கள் ஃபோட்டோ கேட்டுட்டான். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்னன்னு தெரியல. வயசு கேட்டது இன்னும் எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நல்லா இருக்க மாட்டேன். என் கூட யாரும் பேச மாட்டாங்க, என் கூட யாரும் பழக்க மாட்டாங்க, ஈவன் என் பக்கத்தில் கூட யாரும் நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் என் ஃபோட்டோவை பார்த்தோன்னா கண்டிப்பாக நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன். அது எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் நீ என் கூடவே இருக்கணும். அதுக்கு நான் என் ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன். அப்படி திங்க் பண்ணிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்க அவனையே செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். ஃபோட்டோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா அப்படி உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. ஓகே நம்மளையும் ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுடுவோம். கண்டிப்பாக அவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளெல்லாம் அவன் விட்டுட்டு போக மாட்டான். ஃபஸ்ட்டு இவன் என்ன ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க அவனையே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்.
பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டீங்க. இதோ இ- இது 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 யாரு? அப்படி நீங்கள் வாய்ஸ் மெயில் அனுப்ப, ஏண்டி என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படி வருது. அப்போது இது நீங்களா? ம், என் பிக்கு நான் உனக்கு அனுப்பிட்டேன், நீ உன் பிக்கு எடுத்து அனுப்பிவிடா. மொபைலை சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டீங்க. சரி ஓகே, அவனுக்கு அனுப்பலாம் அவங்க ஃபோட்டோவை. அப்படி தான் இருந்திருக்கும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அவனுக்கும் நம்மளை பிடிக்கும். ஓகே, நம்மளே ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விடுவோம். அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இவ்வளோ அழகாக இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸம்மா. அப்படி நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக என்ன உனக்கு பிடிக்காதுல்ல? ம், கண்டிப்பாக என்ன உனக்கு பிடிக்காது. நான் என் ஃபோட்டோ எடுத்து உனக்கு அனுப்பவே மாட்டேன், கடைசி வரைக்கும் அனுப்பவே மாட்டேன். அப்படி நீங்கள் மொபைலை பார்த்துட்டு அழுதுட்டு மொபைலை தூக்கி போட்டுட்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. ரெனி பார்த்துருப்பா, என்னவ மொபைல்கிட்ட பேசிட்டா தூக்கி போட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மொபைல் எடுக்கிறா. ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணுறா. இன்னைக்கு எதுவும் பண்ணல போல். இன்ஸ்டாவில் ஏதாவது போஸ்ட் பண்ணி ஹார்ட் கமெண்ட் யாராவது பண்ணிட்டாங்களா என்ன? ஐயோ, அவள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதா? யார் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா? மேபி யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். அவள் சரியாக அந்த டெக்ஸ்ட்லாம் பார்க்கவே இல்லை, வெளியே வந்துட்டா. தான் நிறைய டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் வாய்ஸ் மெயில். அவள் அது சரியாக ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஃபாலோஸ் பார்க்குறா, மட்டும்தான் இருக்கான், ஒரே ஒருத்தரா. ஒருவேளை இவ இதனால தான் சேடாக இருக்காளா என்ன? அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ஒன்று திங்க் பண்ணி அவளோட ஃபோட்டோவை செல்ஃபி எடுத்து அந்த ஃபோனில் ஸ்டோரியாக போட்டுட்டா. அழகாக இருக்கான்ல, இப்போ வருவாங்கடி உனக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இட்ஸ் ஃபார் மீ அப்படி போட்டுட்டு போகிறா. நீங்கள் போட்ட அடுத்த செகண்ட் அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். ஃபோட்டோ எனக்கு அனுப்பிடி, நான் ஸ்டோரி போட்டிருக்கேன், நீ அழகாக தாண்டி இருக்க, அப்புறம் ஏன் நீ என்கிட்ட காட்ட தயங்கின அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைலில் பார்த்துட்ருக்கான் இந்த ஸ்டோரியில் இருக்க ஃபோட்டோவை. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் லைஃபை எல்லாமே நீ மட்டும்தான். அப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்மளும் குண்டாக இருக்கும், நம்மளையும் யாருக்கும் பிடிக்காது. அப்படிலாம் நீங்கள் நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் நீ செம்ம அழகாக இருக்கான். என்ன பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியல, பிளாங்காக இருக்கு. கண்டிப்பாக இப்போது ஆன் பண்ணா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஃபோட்டோ கேட்பான். என்ன ஃபோட்டோன்னு அனுப்புறது? அப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷில் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. ஏகப்பட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா. அந்த பாப்அப் சவுண்டு, மெசேஜ் டோனு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவள் சொன்ன மாதிரி ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்ருக்காங்க. என்ன அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாலோவா? நம்மளுக்கு எப்படி? அப்படி திங்க் பண்ணும்போது மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த மெசேஜில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஹே ரெனி, உங்களது செகண்ட் ஐடியா? அது எப்படி நீங்கள் ஃபில்டர் கூட போடாமல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? பட் இந்த போஸ் அழகாக இருக்கு. ரெனி, உங்கள் இயரிங் அழகாக இருக்கு. என்ன பிராண்டடா? ஐயோ ரெனி, உங்கள் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இப்படி ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. என்ன ரெனியா, என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்படி கிளியராக பார்க்கும்போது தான் ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸ்டோரியை போய் பார்க்குறீங்க. ரெனி போஸ்ட் பண்ணி வச்சுருக்கா. என்ன பண்ண ரெனி? ரெனி எங்கே இருக்க? அப்படி நீங்கள் கத்துறீங்க. என்னடி, ஆஃபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு, போகலாமா? சின்ன பண்ணி வச்சுருக்க ரெனி நீ. இது என் ஃபோனில் உன் ஃபோட்டோ எப்படி ஏதை பண்ண? உன் ஃபோனு கூட ஸ்டோரி மட்டும் இல்லை, போஸ்ட் பண்ணி வச்சுருக்க எங்கள் காட்ட எல்லாத்தையும் காட்டுறா. ஏறி நீ இப்படி பண்ணி வச்சுருக்க? அப்படி நீங்கள் கத்துறீங்க. பைத்தியம் மாதிரி வளரதவ, உனக்கு என்ன பிரச்சனை? ஃபாலோவர்ஸ் வரல, லைக் வரலன்னு தானே? பார், எவ்வளோ லைக், எவ்வளோ ஃபாலோவர்ஸ். நீ வெயிட் பண்ணு, இன்னும் நிறைய வருவாங்க பாரு. அப்படி நீங்கள் அவள் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் சடனாக அவகிட்ட இந்த ஃபோனை வாங்கி இதை பார்த்துருக்க கூடாது அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து க்யூட்டுன்னு அனுப்பியிருக்கான். மெசேஜில் போய் பார்க்குறீங்க. எனக்கு அனுப்ப சொன்னா, நீ என்னடி இப்படி போஸ்ட் பண்ணி வச்சுருக்க? அழகாக இருக்க. அப்படி வந்திருக்க. வியோட பார்வைக்கு ரெனி தான் வாயான். அப்படி இருக்க. அவ்வளோதான், இருக்கிற ப்ராப்ளம் போதாமல் நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சிட்டீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பாய்.